நலனையே கண்ணென கருதும், நாட்டினுடைய வளர்ச்சியை கண்ணென கருதும் தர்மத்தின் பக்கம் நின்று நாம் ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். மறுபக்கம் அடாவடி கட்சியான திமுக, காங்கிரஸ் இன்னொரு பக்கம் கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆக இந்த இரண்டு கூட்டணிகள் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கிறது. தமிழகத்தில் மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சிறப்பான ஒரு ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழகத்துக்கு நல்ல பல திட்டங்களை தந்த முதலமைச்சராக, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தியிருக்கிறார்கள். டெல்லி பட்டணத்தில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக 10 ஆண்டு காலம் அவர்கள் மத்தியிலே ஆளும் பொறுப்பில் இருந்தார்கள். ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற பொழுது தமிழகத்திற்கு எந்த உருப்படியான திட்டமும் நீண்ட கால திட்டமாக அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கலை. 9 அமைச்சர்கள் இருந்தார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக மக்களுடைய வரிப்பணம் இன்கம் டாக்ஸ் ஆக, எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் டியூட்டியாக மத்திய அரசுக்கு செல்கிறது அந்த நேரத்தில். ஆனால் மத்திய அரசிலிருந்து நமக்கு எந்த திட்டமும் வந்து சேரவில்லை. திட்டம் தான் கொடுக்கவில்லை. நம்முடைய காலங்காலமாக பெற்று வந்த ஜீவாதார உரிமைகள், இந்த உரிமைகளுக்கு ஊறு விளைவிக்கின்ற பொழுது அதை பெற்றுத் தருகின்ற கட்சியாக, ஆட்சியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அன்றைக்கு மத்திய அரசில் இருந்த ஆட்சி இருந்ததா என்றால் அதுவும் இல்லை. இந்த பகுதி காவிரி ஆற்றுடைய பாசன பகுதி நிறைந்த பகுதி. காவிரி நீரை பகிர்ந்து கொள்வதில் நமக்கும் கர்நாடகத்திற்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை எதனால் உருவாக்கப்பட்டது? ஆரம்பத்தில் திரு கருணாநிதி அவர்கள் 1972 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகா 4 அணைகளை கட்ட முற்பட்டது. இங்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கும் சென்றது. அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை வாபஸ் பெற்றுக் கொண்டு, எனக்கு ஆட்சேபனை இல்லை, அணைகளை நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் நம்மளுக்கு வரவேண்டிய நீரின் அளவு குறைந்தது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டு காலம் தீவிர விசாரணை செய்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வெளியானது. அப்பொழுது திமுக திரு கருணாநிதி இங்கு முதலமைச்சர், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில். மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், திரு கருணாநிதி அவர்கள், மத்தியிலும் மாநிலம் உங்களுடைய ஆட்சி, நீங்கள் நினைத்தால் 24 நேரத்தில் அரசாணை பெற்றுத் தர முடியும் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு. உடனடியாக அந்த வேலையை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பலன் இல்லை. 2017 மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருப்பினும் பல முறை அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை பலமுறை சந்தித்து முறையிட்டார்கள். முறையில்லை, பலன் இல்லை. மாண்புமிகு அம்மாவின் இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்துச் சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி 2013 தான் காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதுவும் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். தஞ்சையில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியேற்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், என்னுடைய 33 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாள் எது என்று கேட்டால், காவிரி நடுவர்மன்றத்திற்கு இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தந்த அந்த நன்னாள் தான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். நிகழ்ச்சியோடு சொன்னார்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்தும் செய்யாததை, நம்முடைய ஜீவாதார உரிமைகளை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதுவும் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். சரி, ஜீவாதார உரிமைகளை பெற்றுத் தரல. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் 11 ஆண்டு காலம் நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக சிறப்பான சீர்மிகு ஆட்சி, பொற்கால ஆட்சியை தந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு 20 அரிசியை தந்தார்கள், விலையில்லாத அரிசியாக. ஏழை பெண்களுடைய திருமண நிதியுதவியாக தாலிக்கு தங்கம் 4 கிராம் 25,000 ரூபாய் நிதியுதவி, 50,000 ரூபாய் நிதியுதவி. பேறுகால நிதியுதவியாக 12,000 இருந்ததை 18,000 உயர்த்தி வழங்கினார்கள். இல்லத்தரசிகளுக்கு விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கப்பட்டது. இப்படி பார்த்து 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 நல்ல பல திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் நிறைவேற்றினார்கள்.
பொங்கல் பரிசாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து மக்களும் பொங்கலை இனிப்பாக கொண்டாட வேண்டும் என்று அரிசி, வெல்லம், நெய் இதெல்லாம் கொடுத்தாங்க. நாம இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு இன்னைக்கு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கு. ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற 60 லட்சம் ஏழை மக்களுக்கு 2000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட 2 நாள்ல திமுக காரங்க போய் கோர்ட்ல தடை வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு போடாம ஏடா இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உறுதியாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வாதாடி நாம் உறுதியாக வெற்றி பெற்று 60 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழ் மக்களுக்கு உறுதியாக 2000 வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லாத்தான் ஆட்சி போயிட்டு இருக்கு, எந்த குறைபாடு இல்லை, யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. மக்கள் அமைதியாக, தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக சிறந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு எந்த திட்டமும் நாம் மாண்புமிகு அம்மாவால் கொண்டு வந்த திட்டத்தோடு மட்டுமில்லாமல் கூடுதலான திட்டங்களை நாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஸ்கூட்டி, அது இப்ப நம்ம வழங்கிட்டு இருக்கோம் மானிய விலையில. முன்பெல்லாம் அண்ணன்மார்களே ஸ்கூட்டி ஓட்டி போவாங்க, தங்கச்சிமார்களை பின்னால உட்காந்து போவாங்க. இன்னைக்கு தங்கச்சிமார்கள் வண்டி ஓட்டிட்டு போறாங்க, ஸ்கூட்டி அண்ணன்மார்கள் பாவம் பின்னாலே உட்காந்து போறாங்க. ஆனா திமுக ஆட்சியில் என்ன நடந்தது? ஒரே வன்முறை கலாச்சாரம், நில அபகரிப்பு, அடிமாட்டு வலிக்க சொத்தை பிடிக்கிறது, இதுதான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு சிறுபான்மை இன மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிலும் இஸ்லாமிய பெருமக்களுடைய புனித ரமலான் நோம்புக்கு 4500 டன் அரிசி நாம் நோம்பு கஞ்சி காட்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு ஹஜ் பயணம் செல்வதற்கு மானியமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உலமாக்கல் பென்ஷனை புரட்சி தலைவர் அவர்கள் தான் அறிவித்தார்கள். இன்றைக்கு மாண்புமிகு அம்மார்கள் அதை உயர்த்தி 1000 1500 ரூபாயை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா வேலையும் நல்லாத்தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாப்புல, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி காணாமல் போயிடலாம். எது காணாமல் போகும்? நம்ம ஆட்சி காணாமல் போயிடணும். ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கப்பட்ட ஆட்சி. புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் 18 லட்சம் உறுப்பு கொண்ட நம்முடைய இயக்கத்தை, புரட்சி தலைவர் மறைகின்ற பொழுது 18 லட்சம் உறுப்பினர்கள் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய 27 ஆண்டு கால கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு அந்த வேதனைகள் சோழலாம் தாங்கி கருணாநிதி ஆளுகளும் நம்முடைய இயக்கத்தை அழித்துவிடும் என்று செய்த சூழ்ச்சி எல்லாம் வென்று நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கும் தொண்டருக்கு மேற்பட்ட தூய இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத ஏகக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா உருவாக்கி தந்திருக்காங்க. அந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கு எல்லாம் பெருமை என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆலமரம். 1.5 கோடி விழுதுகள் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை தாங்கி இருக்கிற செயல் வீரர்கள், வீராங்கனைகள், சகோதர சகோதரிகள் இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி காணாமல் போக போறது யாருங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தெரியும். உங்க ஆட்சியில் நடந்தது வன்முறை கலாச்சாரம். இன்னொன்னு சொல்றாரு, 4 நாளைக்கு முன்னால் தேர்தல் பிரச்சார கூடத்துல இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழகத்தை தீயிட்டு குளிச்சுட்டாங்க. என்னப்பா நாங்க கையில தீப்பந்தத்தை அலைஞ்சிட்டு இருக்கோம் தீயிட்டு குளத்துறதுக்கு? நீங்க தான் தினகரன் பத்திரிக்கை மாமி அமைச்சன் சண்டையில தீ வச்சு எரிச்சிங்க, 3 உயிருக்கு அப்பா பழி போச்சு. இன்னைக்கு அது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.